முதலாம் அதிகாரத்திலே சந்திரன், மூன் இதனுடைய சில சிறப்பு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய உன்னதமான படைப்புகளில் சந்திரனுடைய படைப்பு மிகவும் முக்கியமானது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இரவை ஆளுகிறதற்காக படைக்கப்பட்ட மகத்தான சுடர் இந்த சந்திரன். பகல் இரவு இந்த வித்தியாசத்தை நாம் அறிகிறதான சந்திரனுடைய வருகை இரவை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த இருள் நிறைந்த அனுபவத்திலே சந்திரன் எப்படி வெளிச்சத்தை பிரகாசிக்கிறதோ, எப்படி இருளை ஓவர் கம் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதியாக தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்திருக்கிற அவருடைய உடன்படிக்கையும் எந்த ஒரு இருளான சூழ்நிலையிலும் மாறிப்போகாது. இருள் நிறைந்த அனுபவத்திலும் உறுதியாக இருந்து வெளிச்சத்தை கொடுக்கிற சந்திரனுடைய நிகழ்வு ஆண்டவர் மேலுள்ள மாறாத உறுதியான விசுவாசத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அடுத்ததாக சந்திரன் சூரியனுடைய ஒளியை உள்வாங்கி இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிறதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை சார்ந்து அவருடைய ஆளுகைக்குட்பட்டு அவருடைய வல்லமையை தரித்து கொண்டு அவருடைய தன்மைகளை நமக்குள்ளாக உள்வாங்கி அதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறதை உள்வாங்கி பிரதிபலிக்கிறதை விட ஆண்டவரிடத்தில் உள்ள தனித்தன்மைகளை வெளிப்படுத்தி இருளிலே இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வருவதை சந்திரன் நமக்கு கற்றுத்தருகிறது. சந்திரனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அது ஆண்டவருடைய வருகையையும் கடைசி காலத்தை எச்சரிக்கிற அனுபவத்தையும் குறிக்கிறது. சில நேரம் சந்திரன் சாயங்காலத்திலே இரத்தம் கலந்த சிவப்பு நிறமாக காணப்படும். இந்த சந்திரனை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய மனதில் எண்ண வேண்டிய காரியம், இனியும் காலம் செல்லாது, கடைசி காலத்திற்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து நம்மை நாமே ரிப்பன் பண்ணி சிலுவைக்கு நேராக நம்மை திருப்பி நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்கான அறைகூவலையும் விடுக்கிறதா இருக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்களை வாழ்க்கையின் அனுபவமாக்கி அவருக்கு மகிமையை சேர்ப்போம். ஆமேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த சந்திரனை பற்றி சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தன்மைகளை தரித்து கொண்டு உம்முடைய ஒளியை உள்வாங்கி இருளிலே இருக்கிற ஜனங்களை உம்முடைய நேருக்கு கொண்டு வருவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நாங்களும் ஒளியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.